ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாக்கை கேட்ட இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவுகளோ நட்புகளோ உன் கூட இருக்கும் நபர்களோ ஏதாவது ஒரு விதத்தில் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் யார் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ அமைதியாக அதை சமாளித்து கடந்து வர தயாராகு. உனக்கு பக்கபலமாய் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து நல்ல பதிலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ பட்ட துயரங்களையெல்லாம் நானே முடிவுக்கு கொண்டு வர்றேன். நீ நினச்சது போல இனி சந்தோஷமாய் நீ வாழும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு விலகுவதற்கான நேரம் வந்துடுச்சு. என்னை மட்டுமே சந்திச்சு, என்னை மட்டுமே சிந்திச்சு, என்னையே முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு என்ன கொடுக்கணுன்றதை சிறப்பாக சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அது அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் என் செல்லமே. நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை எனக்கு செய்கிறதா நினச்சிக்கிட்டு செய். கண்டிப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன். நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிப்பதற்கு நான் எப்போதும் உதவி செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது நான் தான். உன் கோரிக்கைகளை நிறைவேற்றப் போவதும் நான் தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? இந்த சாயப்பா ஒன்றும் சும்மா உட்காரல, உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை தான் சரியான சிறந்த வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எப்போவுமே வைரத்தை உரசாமல் அது பளபளப்பாக மாற்ற முடியாது. அதே போல் தங்கத்தை நெருப்பில் போடாமல் சுத்தமாக தூய்மையாக்கவும் முடியாது. அதே போல தான் நல்ல மனிதர்களையும் சோதனைகளுக்குள்ள உள்ளாக்கும் போது தான் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் வைராகியத்தோடு வாழ்ந்து ஜெயிச்சு தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் சோதனைகளை கொடுத்ததின் காரணம் புரிந்துவிட்டது தானே. உன் மன வருத்தம் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். என் செல்ல பிள்ளையான நீ கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு கிடைக்க செய்வேன். வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வரத்தான் செய்யும். நீதான் தீமையின் எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நன்மைகளை நினைக்க பழகணும். எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் நீ யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. போர்க்களமாக இருக்கும் வாழ்க்கையில் எதிர்த்து தான் நிற்கணுமே தவிர உடஞ்சு போயிடக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி வாழ தயாராகு. உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீலாம் எங்கே வளரப்போறன்னு அகங்காரத்தோடு சொன்னவங்க மத்தியில் நீ எதுக்கும் கவலைப்படாமல் எல்லார் முன்பாகவும் அவர்களே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கை அழகான பூக்கள் மலரும் பூந்தோட்டமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்திருந்த அத்தனை நிகழ்வுகளையும் இந்த சாயப்பா இப்போதே உனக்காக நடத்தி தரப்போகிறேன். உன் உலகம், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்னு எல்லாமே இப்போ உனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு தானே. இனிமேலும் நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. எப்போதும் அமைதியாக இருக்க முயற்சி செய். அவங்க திருந்திருப்பாங்க, இவங்க மாறி இருப்பாங்கன்னு நீ யாரிடமும் மாற்றத்தை எதிர்பார்க்காதே. யாராவது மாறி இருப்பாங்கன்னு நினச்சி நீ மறுபடியும் போய் பேசின பழகுனா அப்புறம் நீ தான் வேதனைப்பட நேரும். முடிஞ்ச அளவுக்கு உன் குணம் ஒத்து வராத மனிதர்களிடமும், உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமும், உன்னை பிடிக்காத மனிதர்களிடமும் நீ மௌனத்தோடு இருப்பதே உனக்கு பலம் சேர்க்கும். வாழ்க்கையை எப்போதும் அதன் போக்கிலேயே போகவிடு. சில நாட்கள் வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டினா அப்புறம் வாழ்க்கையில் தானாகவே உனக்கு வெற்றி வந்து சேரும். உன்னுடைய கடமைகள் அனைத்தையும் அமைதியாக பொறுமையாக நீ செஞ்சினாலே நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று விடுவாய் என் செல்லமே. உன் மனசு படுற பாட்டையும்
நீ படுற கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் உனக்காக பல விஷயங்களை செய்வதற்காக, பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்தேன். இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என இப்போதே சவால் விடுகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடச்சி நீ மகிழ்ச்சியோட, மனநிறைவோட, நிம்மதியோடு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இனி ஒவ்வொரு மாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்து நல்லதே நடக்க போகுது. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கேன் என் செல்லமே. பணம், பதவி, சாமர்த்தியம்னு இதன் மூலமாகவே எல்லாத்தையும்லாம் அடைஞ்சிட முடியாது. ஒரு மனிதன்னா அவனுக்கு இதையும் தாண்டி உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ முடியும். நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழக்காதே. எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. தடையும் தடங்கல்களும் வந்தாலும் அதை தாண்டியும் ஏதாவது நன்மை இருக்குன்ற நம்பிக்கையோடு செயல்படு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் இனி நடக்க போகிறதும் என எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கேன். முழுமையாக பரிபூரணமாக என்னை சரணடைஞ்சு உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து. நீ கனவுல கூட நினைக்காத வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியம் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ யாருக்கிட்டையும் எதற்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமில்லை. இந்த சாயப்பா எப்போதும் உன் கூட இருந்து உனக்கான விஷயங்களில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் மனிதர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை தான் அவன் வாழ்க்கையவே ஜெயிக்கக்கூடியதாகவும், அதாவது வெல்லக்கூடியதாகவும், அதே சமயத்தில் தவறி பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையவே அழிக்கக்கூடியதாக, அதாவது அவனை கொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு இப்போது புரிகிறதல்லவா? எப்போதும் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அறிஞ்சு யோசிச்சு பேசு. என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு நீ எப்போதும் யார் மனதும் கவலைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாய் செஞ்சு தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. என் கடைக்கன் பார்வை ஆண்டியையும் அரசனாக்கும் சக்தி கொண்டது. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனவேதனையும் போக்கி உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே புதைச்ச உடனே அறுவடையை எதிர்பார்ப்பது எப்படி மனத்தனமோ அப்படிதான் நீ நினச்ச வேண்டுதல்களும் உடனே நடக்கணும்னு ஆசைப்படுறது. கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற தான் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு சுலபமாக சுமூகமாக நான் நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. நீ உன் தொழிலிலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றுவதற்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். எப்போதும் அடுத்தவங்கள்ட்ட போய் நீ கையேந்தி நிற்கும்படி நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சு வாழ கற்றுக்கோ. இதை மட்டும் நீ கற்றுக்கும் போது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே.